இருளும் வெளிச்சமும். ஆனதல் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கின்றவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். 1 கொரிந்தியர் 4:5. தூய பவுலர் கொரிந்து திருச்சபைக்கு கிறிஸ்துவின் வருகையினை குறிப்பிடுகையில் அவர் வருகையின் போது இருளில் மறைந்திருக்கின்றவைகளை அவர் வெளியரங்கமாக்குவார். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மை தீமைக்கு தக்க பலனை அடையும்படிக்கு அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என தெளிவுபடுத்துகிறார். அதோடு பவுல் தன்னை பற்றிய அனைத்தையும் கிறிஸ்து அறிவார் என்றும் அதை விசாரித்து தகுந்த தீர்ப்பை தனக்கு வழங்குவார் என்பதையும் இங்கு தெளிவுபடுத்துகிறார். கிறிஸ்து உலகினை நியாயம் விசாரிக்கும் போது இருளில் மறைந்திருக்கின்றவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் எனவும் உயிருள்ளவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்ப்பார் எனவும் குறிப்பிடுகின்றார். அப்போது அவர் மனித வாழ்வின் இருண்ட பகுதிகளில் ஒளியாக பிரகாசிப்பார். உடனே மனித வாழ்வில் இருளால் மறைந்த அத்தகைய ரகசியங்களும் வெளிப்படும். அந்நேரத்தில் கிறிஸ்து நம் இரகசிய செயல்கள், அதன் நோக்கங்கள் எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வருவார். கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பில் அவனவனுக்குரிய புகழ்ச்சி கடவுளால் உண்டாகும் என்கின்றார். தீர்ப்பு நாளில் எல்லாரும் கடவுளிடமிருந்து பாராட்டுகளை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவரவருடைய செயல்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்படும். என்றாலும் பவுல் அந்த நாளில் கடவுளிடமிருந்து பாராட்டை பெறுவார் என்ற நிச்சயமாய் எதிர்பார்க்கின்றார். கடைசி தீர்ப்பில் நம்முடைய செயல்களை மட்டும் வைத்து நாம் பாராட்டை பெற முடியாது, மாறாக கடவுளின் கிருபையினால் அதை பெற முடியும் என்று பவுல் ரோமர் 3:23 கூறுகிறார். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருள் தீமையான காரியங்களை செய்ய தூண்டுகிறது. அவ்வாறு தீமைகளை செய்யும் போது ஒருவரும் பார்க்கவில்லை, கவனிக்கவில்லை என்கின்ற மேட்டிமையான எண்ணம் நமக்கு வேண்டாம். ஏனென்றால் ஒரு நாள் கடவுள் நம்முடைய இருள் மற்றும் வெளிச்சத்தின் காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆகவே நம்முடைய வெளிச்சத்தின் கிரியைகளை அதிகமாக்கி இருளின் கிரியைகளை முற்றிலும் அகற்ற முயற்சிப்போம். இறைவன் அதற்கு உதவி செய்வாராக. ஜெபம். அன்பு ஆண்டவரே, உமது நியாய தீர்ப்பில் மகிழ்வோடு நிற்க எம்மிலே நிலைத்திருக்கும் தீமையாம் இருளை அகற்றி ஒளியாம் புதுவாழ்வினை தாரும். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.